Dear students, good morning. Already last video we discussed about Say's law of market, isn't it? Now let us say Keynes' theory of employment and income. Okay. Keynes' book, The General Theory of Employment, Interest and Money, published in 1936, is a highly significant work that marked a turning point in the development of modern economic theory. அதாவது கெய்ன்ஸோடைய எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் தியரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோமா. ஏற்கனவே நான் ஜேஎம் கெய்ன்ஸை பற்றி நான் நிறைய இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹி வாஸ் அ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அவர் ஒரு ஃபேமஸ் தியரியை எழுதியிருந்தார். அதை வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு அந்த தியரி பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அதாவது 1936 ஜான் மெய்னார்ட் கெய்ன்ஸ், அவருடைய ஃபுல் நேம் வந்து ஜான் மெய்னார்ட் கெய்ன்ஸ். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் புக்கை எழுதியிருந்தார். அந்த புக்கில் வந்து ஒரு கண்ட்ரி, ஒரு எக்கானமியை வந்து ஒரு கிரேட் டிப்ரெஷன் பீரியடில் அந்த ஒரு மந்தமான ஒரு சூழல்லேருந்து எப்படி வெளிவர்றது அப்படிங்கிறத பற்றி அதில் நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. இதுதான் வந்து இந்த ரொம்ப ஒரு மிகவும் ஹைலி சிக்னிஃபிகண்ட் ஒர்க்காட்டு நம்ம சொல்லலாம். இவருடைய மிகவும் மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக் தியரிக்கு இது ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. சரியா? த தியரி ஆஃப் கைன்ஸ் வாஸ் against the belief of classical economists that the market forces in capitalist economy adjust themselves to attain equilibrium. Keynes not only criticized classical economists but also advocated his own theory of employment. அதாவது அந்த கெய்ன்ஸோட தியரி வந்து இந்த கிளாசிக்கல் எக்கானமிஸ்டோடைய அந்த கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட்னு இருக்காங்க இல்லையா, இந்த ஜேபிசே, ரெக்கார்டோ, இவங்கெல்லாம் கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட், அதாவது தொன்மையான பொருளியல் அறிஞர்கள். இவங்களுடைய நம்பிக்கையாக இருந்த இவங்க என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் இந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் நிறைய சேஞ்சஸை வந்து க்ரியேட் பண்ணி அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈக்குலிபிரியம் வந்து உருவாகும், அதாவது சமநிலை உருவாகும் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க நம்பியிருந்தாங்க. ஆனால் இந்த கெய்ன்ஸோடைய இவருடைய கான்செப்ட் வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அதனால் இதில் உள்ள குறைகளையெல்லாம் அவர் வந்து இதில் இருக்கக்கூடிய என்னென்ன கிரிட்டிசிசம் இருக்குது, குறைபாடுகள், அதையெல்லாம் வந்து அவர் வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு தான் அவருடைய ஒரு சொந்தமாக அவர் ஒரு தியரியை வந்து கிரியேட் பண்ணார். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற அந்த தியரியை வந்து அவர் கிரியேட் பண்ணுறார். எதுக்காக? ஏற்கனவே இந்த கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட்லாம் ஒரு பிலீஃபில் இருந்தாங்க. அதாவது கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் ஒரு பிலீஃபில் இருந்தாங்க. பிலீஃப் மீன்ஸ் நம்பிக்கை. சரியா? அதாவது இவங்க என்ன நம்பியிருந்தாங்க, இந்த முதலாளித்துவ பொருளாதாரம், அதாவது கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் என்னாகும், அந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் சமநிலை உருவாக்கும். அதாவது தே அட்ஜஸ்ட் தெம்செல்ஸ், அதாவது அந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே மாற்றத்தை உருவாக்கி அட்ஜஸ்ட் பண்ணி சமநிலையை அடையும். இதை நம்பியிருந்தாங்க. சரியா? ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், ஜேபிசேயுடைய லா. அவர் என்ன சொல்கிறாரு, சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதை கூட நம்ம சொல்லலாம். சரி, அவங்க கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் தே அட்ஜஸ்ட் தெம்செல்ஸ் டு அட்டைன் யூக்லிபிரியம் அப்படிங்கிற ஒரு தே மீன்ஸ் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தே அட்ஜஸ்ட் தெம்செல்ஸ் டு அட்டைன் யூக்லிபிரியம் அப்படிங்கிற ஒரு பிலீவில் இருந்தாங்க. ஆனால் அதில் நிறைய குறைபாடுகளை வந்து கெய்ன்ஸ் வந்து சொன்னார். அதை வந்து கெய்ன்ஸோடைய கான்செப்ட் வந்து இவங்களுடைய பிலீஃபுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்துச்சு. சரியா? அதனால தான் இவர் வந்து ஒரு ஓன் தியரியை கிரியேட் பண்ணுறாரு. அந்த கிரிட்டிசிசம்லாம் இல்லாமல், அந்த குறைபாடுகள்லாம் இல்லாமல் ஒரு ஓன் தியரியை, எம்ப்ளாய்மெண்ட் தியரியை இவர் கிரியேட் பண்ணது. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்கம்மா. கெய்ன்ஸ் தியரி வாஸ் a general theory as it tried to explain all the types of situation, that is not only equilibrium level of employment
but also the concept of full employment as well as the possibility of underemployment. அதாவது கெய்ன்ஸ் வந்து இவருடைய அந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை மட்டுமே அவர் ஃபோர்ஸ் பண்ணலை. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இவரோட தியரியில் வந்து இவர் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனெல்லாம் விளக்குறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காருன்னா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் உள்ள ஒரு சூழலை மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு கண்ட்ரியில் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இல்லாமல் அங்கே அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவர் ஒரு பொது கோட்பாடாக, அதாவது ஜென்ரல் தியரியாகவே அவர் விளக்கியிருந்தார். அதாவது கெய்ன்ஸோடைய தியரி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை மட்டுமே விளக்காமல் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது குறைந்த வேலை நிலைன்னு சொல்லலாம். சரியா, அங்கே வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிருக்குது. சரியா, அது மட்டும் இல்லாமல் இந்த கெய்ன்ஸோட தியரி வந்து ஒரு ஜென்ரல் தியரியாக இருந்துச்சு. இது வந்து எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு பொருந்துதாட்டு இருந்துச்சு. Keynes theory was a general theory as it tried to explain all types of situations அப்படின்னு சொல்லலாம். சரியா, அதுக்கப்புறம் பாருங்கம்மா, Keynes theory of employment was based on the view of the short run. According to him, the factors of production such as capital goods, supply of labor, technology and efficiency of labor remain unchanged while determining the level of employment. அதாவது கெய்ன்ஸோடைய இந்த கருத்துப்படி, அவருடைய கான்செப்ட் படி, இவருடைய கான்செப்ட் எல்லாமே ஷார்ட் ரன்னை வந்து பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஷார்ட் ரன் மீன்ஸ் குறுகிய காலம்னு சொல்லலாம், லாங் ரன்னா நீண்ட காலம். சரியா, இவருடைய கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த ஷார்ட் ரன்னை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இவருடைய கான்செப்டில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுடைய அந்த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை டிட்டர்மின் பண்ணுறதுனா என்ன, நிர்ணயிக்கிறது. சரியா, முடிவு பண்ணுறது, நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லலாம், அந்த கரெக்டான வேர்டாக இருக்கும். சரியா, இப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டோடைய லெவலை வந்து நிர்ணயிக்கும் போது அந்த ஃபேக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, என்னெல்லாம் சொல்லுவோம், கேபிட்டல், அப்புறம் லேபர், அந்த எஃபிஷியன்சி அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காரு. சரி, எஃபிஷியன்சி அண்ட் டெக்னாலஜி, இது எல்லாமே மாறாமலே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலை டிட்டர்மின் பண்ணும்போது எதெல்லாம் மாறக்கூடாது, இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனான கேபிட்டல், லேபர், அப்புறமா எஃபிஷியன்சி, அப்புறமா டெக்னாலஜி, இது எல்லாமே மாறாமலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இவர் சொல்கிறாரு. இவருடைய கருத்துக்கள் எல்லாமே, இவருடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு, ஷார்ட் ரன்னை பேஸ் பண்ணி இருந்துச்சு. சரியா, இப்போ இந்த கெய்ன்ஸை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு பாக்ஸில் போட்டிருக்காங்கம்மா, அதை பற்றி பார்ப்போம். சரியா, ஜான் மெய்னார்ட் கெய்ன்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் எக்கானமிஸ்ட் ஆஃப் த 20th century. He was born in Cambridge in 1883. In addition to his work as an economist, he held position as civil servant, a director of the Bank of England, and the leader of British delegation of negotiators at the Bretton Woods Conference at point in his career. Economic theory based on his idea is known as Keynesian economics and remain highly influential today, particularly in the field of macroeconomics. அதாவது ஜேம் கெய்ன்ஸ் வந்து இந்த 20th centuryயில் இவர் உருவாக்கிய அந்த அந்த தியரி இருக்குல்லே, இவர் உருவாக்கிய அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்கிறார். இன்ஃப்ளூயன்ஷியல் எக்கானமிஸ்டாக இருந்தார். அதாவது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிய ஒரு பொருளியல் அறிஞராக இருந்தார். சரியா, இப்போ 1883 கேம்பிரிட்ஜில் இவர் பிறந்தார். இவர் வந்து ஒரு எக்கானமிஸ்டாக மட்டுமே இல்லாமல் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருந்தார். சிவில் சர்வெண்ட் மீன்ஸ் என்னென்னா குடிமை பணியாளர்னு சொல்லுவாங்க. சரியா, அதே மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் டைரக்டராக இருந்திருக்காரு. அப்புறம் பிரிட்டன் வுட்ஸ் அந்த பெரிய அந்த கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு குழுவுடைய தலைவராக இருந்திருக்கார். சரியா, இவருடைய கான்செப்டை இவருடைய கான்செப்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் சொன்ன கருத்துக்கள், இவருடைய கான்செப்ட்ஸ் பொருளாதாரத்தில், அதாவது எக்கனாமிக்ஸில் இவர் சொன்ன அந்த கான்செப்ட் எல்லாமே என்னென்னு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா கீனீஷியன் எக்கானாமிக்ஸ் அப்படின்னு
ஒரு நேமில் வந்து இதை வந்து அழைக்கப்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட இது வந்து இவருடைய பேரியர் பொருளாதாரத்தில் இவருடைய இந்த கருத்துக்கள் வந்து அதிகமான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது வந்து கெய்ன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சப்போஸ் இதுலேருந்து கொஸ்டின் கேட்க கூட சான்சஸ் இருக்குது. சரியாமா? சரி, அடுத்தது நம்ம எஃபெக்டிவ் டிமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்ன? டிமாண்ட்னா தெரியும் அப்படி தானே? அது என்ன எஃபெக்டிவ் டிமாண்ட்? எஃபெக்டிவ் டிமாண்ட்னா எந்த அளவுக்கு வந்து பீப்புள் வந்து இண்டஸ்ட்ரி ப்ராடக்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட மணியை எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதாவது தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குறதுக்காக செலவு பண்ணுறாங்க, உண்மையிலே எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதுதான் என்னது எஃபெக்டிவ் டிமாண்ட்னு. இது வந்து கெய்ன்ஸுடைய ஐடியா. ஓகே, இப்போ பாருங்கம்மா, த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் கெய்ன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். கெய்ன்ஸ் தியரியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே என்னது? எஃபெக்டிவ் டிமாண்ட் தான். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ் டிமாண்டை பற்றி படிக்கிறோம். எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்ன? எஃபெக்டிவ் டிமாண்ட் டினோட்ஸ் மணி, அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. எஃபெக்டிவ் டிமாண்ட் டினோட்ஸ் மணி ஆக்சுவலி ஸ்பெண்ட் பை த பீப்புள் ஆன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. சரியா? தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மீது அந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக செலவு செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் எஃபெக்டிவ் டிமாண்ட். சரியா? த மணி விச் என்டர்பிரினர்ஸ் ரிசீவ் இஸ் பெய்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். அப்படிதானே? மணி வந்து என்டர்பிரினர் வந்து எப்படி மணி அவங்களுக்கு கிடைக்குது? என்டர்பிரினருக்கு என்ன பண்ணுறாங்க? என்டர்பிரினருக்கு எப்படி மணி கிடைக்கும்? அவங்க ப்ரொடக்ஷன் மூலமாக ப்ராடக்டை சேல் பண்ணால் என்டர்பிரினருக்கு மணி கிடைக்கும். அந்த ரிசீவ் பண்ண மணியை வந்து அவங்க எதுக்கெல்லாம் பே பண்ணுறாங்க? எந்த ஃபார்மில்? ரெண்டு கொடுக்குறாங்க, வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ தேர்ஃபோர் எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல்ஸ் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து ஈக்குவல்ஸ் நேஷ்னல் டிமாண்ட்னு சொல்லலாம். சரியா? ஓகே, அடுத்ததுமா இந்த நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அண்ட் இன்க்ரீஸ் இன் த அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்ட் வுட் இன்க்ரீஸ் இன் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்? அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் அது லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி? அக்ரிகேட்டு டிமாண்ட்னா என்னது? இப்போ நான் அக்ரிகேட் மீன்ஸ் என்னது? டோட்டல் தானே? ஓகே, க்ராஸ்னு சொல்லலாம். டோட்டலாக இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் டிமாண்ட், ஒட்டு மொத்த எஃபெக்டிவ் டிமாண்ட் அதிகமாகும் போது அங்கே வேலை வாய்ப்பு வந்து அதிகமாகும். ஏன்? எஃபெக்டிவ் டிமாண்ட்னாலே என்னது? பீப்புள் ஹூ ஸ்பெண்ட் தேர் மணி ஆன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அப்படி தானே? அப்போ இண்டஸ்ட்ரியில் உள்ள ப்ராடக்ட்ஸுக்கு மேலே அவங்க அதிகமாக செலவு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக மணி வருதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, அந்த பொருட்கள் வந்து அதிகமாக வாங்கும்போது உற்பத்தியை இன்னும் அதிகப்படுத்தணும்னு அர்த்தம். அது உற்பத்தியை அதிகப்படுத்தணுன்னா கட்டாயம் என்ன தேவைப்படும்? நிறைய லேபரர்ஸ் தேவைப்படுவாங்க. அதனால் இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் இன்க்ரீஸ் இன் த அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்ட் உட் இன்க்ரீஸ் இன் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி பாருங்கம்மா, டிக்ளைன் இன் த டோட்டல் எஃபெக்டிவ் டிமாண்ட் உட் லீட் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். Therefore the total employment of a country can be determined with the help of total demand of a country. இப்போ புரிஞ்சுதா? அதனால் நம்ம டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் கண்ட்ரியோடைய டோட்டலாக எம்ப்ளாய்மெண்ட் வந்து எதால் டிட்டர்மின் ஆகுதுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த டோட்டல் டிமாண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய தேவைகளுடைய உதவியுடன் நம்ம எதை டிட்டர்மின் பண்ணலாம்? மொத்த வேலை வாய்ப்பை வந்து ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம நிர்ணயிக்க முடியும். சரியா? அக்கார்டிங் டு த கெய்ன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எஃபெக்டிவ் டிமாண்ட் சிக்னிஃபைஸ், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கீன்ஸை பொறுத்த வரைக்கும் அவரோட எம்ப்ளாய்மெண்ட் தியரியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஃபெக்டிவ் டிமாண்ட் சிக்னிஃபைஸ் த மணி ஸ்பெண்ட் ஆன் த கன்சப்ஷன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காரு? இது எதை எஃபெக்டிவ் டிமாண்ட்னா எதை குறிக்குது, எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா, மணி ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். மணி வந்து எதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணப்படுது? கன்சப்ஷன் குட்ஸுக்கும் அண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்.
போத் ரெண்டுக்குமே தான். சரியா? த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு த நேஷ்னல் இன்கம் விச் இஸ் ஈக்குவல் டு த நேஷ்னல் அவுட்புட். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நேஷ்னல் இன்கமுக்கு ஈக்குவலாக இருக்கும். விச் இஸ் ஈக்குவலன்ட் டு, அது எதுக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும்? நேஷ்னல் அவுட்புட்டுக்கும். அதாவது அவுட்புட்னா என்னதுங்க? உற்பத்தி. தேசிய உற்பத்திக்கும் ஈக்குவலாக இருக்கும், தேசிய வருவாய்க்கும் ஈக்குவலாக இருக்கும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் த அவுட்புட் ஆஃப் அன் எக்கானமி டிபெண்ட்ஸ் upon the level of effective demand which is determined by the forces of aggregate supply and aggregate demand. அப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒரு எக்கானமியில் உள்ள அவுட்புட்டும் அந்த இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது அப்படின்னா த லெவல் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட். சரியா? அந்த லெவல் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்டை பொறுத்து தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. சரி, அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணும்போது எம்ப்ளாய்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் தானே. அவுட்புட் குறைஞ்சா எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிரும். சரியா? இதை வந்து இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் எதை டிட்டர்மின் பண்ணுது? இந்த எஃபெக்டிவ் டிமாண்டை எது டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னு பார்த்தா பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட். எதன் மூலமாக? அக்ரிகேட் சப்ளையும் அக்ரிகேட் டிமாண்டும் தான் எஃபெக்டிவ் டிமாண்டை என்னது டிட்டர்மின் பண்ணுது. விச் இஸ் டிட்டர்மின்டு பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் aggregate supply and aggregate demand. அதாவது the relationship employment and output of the economy எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? the level of effective demand. இந்த level of effective demandனா அது வந்து எதனால் effective demand இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா aggregate supply and aggregate demand. சரியா? ஃபஸ்ட்டில் அந்த திருப்பி இதை தியரியை வந்து இந்த டெஃபினிஷனை சொல்கிறோமா, அதாவது நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நம்ம கன்சப்ஷன் குட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே சரி, அந்த எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுதான் எஃபெக்டிவ் டிமாண்ட். சரியா? அதனால் நம்ம வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறமா வந்து நேஷ்னல் இன்கம், நேஷ்னல் என்ன சொல்லலாம் அவுட்புட், இது எல்லாமே என்ன தான் இருக்கும்? ஒரே மாதிரி தான், ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு நாட்டில் வந்து அவுட்புட்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இடையே என்ன தொடர்பு அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த எஃபெக்டிவ் டிமாண்டை பொறுத்து தான் அமையுது. சரியா? இந்த எஃபெக்டிவ் டிமாண்டு எதை சார்ந்து இருக்குது, எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? அக்ரிகேட் சப்ளை அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட்னு சொல்லலாம். இப்போ புரியுதா? ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் இடி ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லலாம். சரியா? சினா என்னது? கன்சப்ஷன், ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், ஒய்னா என்னது? நேஷ்னல் இன்கம் சொல்லலாம், இல்லை இன்கம்னு சொல்லலாம். இந்த எஃபெக்டிவ் டிமாண்டும் நேஷ்னல் இன்கமும் ஒன்று தான். ஸோ இந்த நேஷ்னல் இன்கம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? கன்சப்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அவுட்புட் ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட். புரியுதா? சரி, அடுத்தது பாருங்கம்மா. எஃபெக்டிவ் டிமாண்ட் டிட்டர்மின்ஸ் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து என்ன பண்ணுது? எதை டிட்டர்மின் பண்ணுதுன்னா லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லலாம். அப்படி தானே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பொருட்களுடைய உற்பத்தி வந்து அதிகமாகும். ப்ரொடக்ஷன் அதிகமாகறதுனாலே என்ன அர்த்தம்னா அங்கே லேபரர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க. அப்போ லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் டிட்டர்மின்ஸ் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இந்த எக்கானமி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்படிதானே? சரி, இப்போ இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுது, எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் வில் இன்க்ரீஸ். when effective demand decrease the level of employment will decline. புரியுதா? ஓகே, இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் டிமாண்டு குறைந்தால் எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் குறைஞ்சிரும். இப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட் வில் பி டிட்டர்மின்டு. எஃபெக்டிவ் டிமாண்ட் எப்படி டிட்டர்மின் ஆகுது? பை டூ டிட்டர்மினன்ஸ். என்னெல்லாம் டிட்டர்மின் பண்ணுது? நேம்லி கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து எப்படி தீர்மானிக்கப்படுது? எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கன்சப்ஷன்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகுதோ அதுதான் டிட்டர்மின் ஆகுது. அதை வச்சு தான் நம்ம டிட்டர்மின் பண்ண முடியும். இந்த ரெண்டு தான் டிட்டர்மின் பண்ணுது. எது? கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரி, இந்த கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? ஒரு நாட்டில் கன்சப்ஷன் அப்படின்னா என்ன? கன்சப்ஷன்னா தெரியுமில்லாமல் நுகர்வு. நீங்கள் அது கன்சப்ஷன் மறந்துடாதீங்க என்னன்னு தெரியாமல். கன்சப்ஷன்னா ஒரு பொருளை வாங்குறது, நுகர்வு பண்ணுறோம் இல்லையா, கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். த கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் இன்கம் ஆஃப் த பீப்புள் அண்ட் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். இப்போ இன்கம் ஆஃப் த பீப்புள் மட்டும் இல்லை, மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம்னா என்னது? எவ்வளவு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதோ நாம் அந்த இன்க்ரீஸ் இன்கமில் எவ்வளோ செலவு பண்ணுறோமோ, கன்சியூம் பண்ணுறோமோ,
கன்சப்ஷனுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை தான் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? இப்போ இந்த கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? இன்கம் ஆஃப் த பீப்புள் அண்ட் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். According to Keynes, if income increases, the consumption will also increase, but by less than the increase in income. ஆனால் கெய்ன்ஸை பொறுத்த வரைக்கும் கெய்ன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் தான். ஆனால் எப்படிப்பட்ட இன்க்ரீஸ் ஆகும்? எவ்வளவு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவு ஆகாது, அதை விட குறைவாக தான் ஆகும். ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா? இஃப் இன்கம் இன்க்ரீசஸ் கன்சப்ஷன் வில் ஆல்சோ இன்க்ரீஸ், பட் பை லெஸ் தென் த இன்க்ரீஸ் இன் இன்கம். எவ்வளவு இன்கம் அதிகமாகுதோ அதை விட குறைவாக தான் நாம் என்ன பண்ணுவோம்? கன்சப்ஷன் பண்ணுவோம். 10,000 சம்பளம் வந்துட்டு இருந்த இடத்துல 20,000 சம்பளம் வருது. சரியா? இப்போ 10,000 சம்பளம் வந்த உடனே நம்ம 10,000 நமக்கு செலவு ஆகும், பத்தாது. சரியா? இப்போ 20,000 வருது, 20,000 செலவு பண்ணிடுவோமா? இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 18,000 செலவு பண்ணுவோம், ஒரு 2,000 சேவ் பண்ணுவோம். சரியா? ஆக நம்மளுடைய வருமானம் உயரும்போது நம்மளுடைய முழு வருமானத்தை நாம் செலவு செய்வது இல்லை. என்ன பண்ணுவோம்? அந்த வருமானம் உயர்ந்த அளவுக்கு செலவு செய்யாமல் அதோட கொஞ்சம் குறைச்சிருவோம். இது கெய்ன்ஸோட கருத்து. சரியா? அது உண்மை தான். அப்படி தானே? ஓகே. த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் டிட்டர்மின். இப்போ பார்த்துக்கோங்க, என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலும் எதை டிட்டர்மின் பண்ணுது? இன்வெஸ்ட்மெண்ட் லெவலை டிட்டர்மின் பண்ணுது. த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் டிட்டர்மின் த இன்வெஸ்ட்மெண்ட் லெவல். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் குறைவாக இருக்கும். இந்த ரெண்டுமே என்னது? எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்? இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். சரியா? த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் டிட்டர்மின் த இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மணி சப்ளை அண்ட் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? மணி சப்ளை அண்ட் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். சரியா? கீன்ஸ் ஹாஸ் given importance to the concept of liquidity preference. அதாவது 11th ஸ்டாண்டர்டில் கீனிஷியன் தியரி, லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரினே ஒரு தியரி இருந்துச்சு. சரியா? ஓகே. லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் 3 motives. நேம்லி என்னென்ன மோட்டிவ்லாம் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு எக்கானமியில் பீப்புள் 3 motivesக்காக தான் பணத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. லிக்விடிட்டியாட்டு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு, லிக்விடிட்டிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எப்படிப்பட்ட 3 motives அப்படின்னா, டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் அப்படின்னு அவரோட இதில் சொல்லிப்பார். டிரான்சாக்ஷன் மோட்டிவ்னால் என்னது? அன்றாடம் நமக்கு செலவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு செலவுக்காக வச்சுருக்கிறது டிரான்சாக்ஷன் மோட்டிவ். ப்ரிகாஷனரி மோட்டிவ்னால் என்னென்னா, ஒரு முன்னெச்சரிக்கைக்காக, ஏதோ ஒரு திடீர்னு வீட்டில் செலவு வருது, ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கைக்காக நம்ம வச்சுக்கிறது. ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ்னால் என்னது? இது ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அதாவது ஒரு பொருளுடைய ஒரு ஷேரோட விலை இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கும்போது நம்ம இப்போவே குறைவாக இருக்கும்போதே ஷேரை வாங்கி வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவ்க்காக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது இவருடைய ஒரு கான்செப்ட். சரியா? ஆக இந்த 3 motivesக்காக தான் பீப்புள் தே ஹோல்டு மணி for these 3 purpose only. That is transaction motive, precautionary motive and speculative motive. Okay. MEC depends on 2 factors. The marginal efficiency of capital. இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல்னு சொல்லிட்டு லாஸ்ட் இதில் பார்த்தோம் பாருங்கம்மா. அதாவது இந்த லாஸ்ட்டு இதில் பாருங்கள், மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். லாஸ்ட் பேரில் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் எதை டிட்டர்மின் பண்ணுது? இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் டிட்டர்மின் பண்ணுது. த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மணி சப்ளை அண்ட் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். சரியா? அந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸுக்கு தான் கெய்ன்ஸ் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குங்கிற பார்த்துட்டோம். அடுத்து இப்போ மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் 2 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, ப்ராஸ்பெக்டிவ் ஈல்ட் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ் அண்ட் சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல். சரியா? ப்ராஸ்பெக்டிவ் ஈல்ட் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ் மீன்ஸ் என்னது? எதிர்பார்க்கப்படக்கூடிய ஈல்டிங், ஏர்னிங், இந்த கேபிட்டல் அசட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஏர்னிங்க்கும், அப்புறமா சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டலுடைய சப்ளை ப்ரைஸையும் டிபெண்ட் பண்ணி தான் எது இருக்குது? மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் இருக்குது அப்படின்னு ஒரு கான்செப்ட் கெய்ன்ஸால் சொல்லப்பட்டிருக்கு எம்ப்ளாய்மெண்ட் தியரியில். சரியா? சரி, இது நம்ம இப்போ பார்த்தது இஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படிதானே? ஸோ இந்த எஃபெக்டிவ் டிமாண்டில் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன்
அப்புறம் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் இருக்குது. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பர்சனலாக கால் பண்ணி கேட்டுக்கோங்கம்மா, அல்லது குரூப்பில் கூட கேட்கலாம், நோ ப்ராப்ளம். ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். ஓகே, தேங்க்ஸ்.